அம்மா நீங்க சொல்லுங்க, தம்பி 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்னு சொன்னாங்க, இப்ப 12th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிருக்காங்க. சோ நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கீங்க? இது எப்படி உங்க சைடுல நீங்க என்னலாம் தம்பிக்கு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க. ஃபுல் லைஃப் அவனோட ஹார்ட் ஒர்க் பிளஸ் டீச்சர்ஸ் யூடியூப்ல அவனே பார்த்தா நாங்க எந்த ஸ்ட்ரெஸ் கொடுக்கல, அவனோட போக்கிலே நாங்க விட்டுட்டோம். நீங்க இந்த பேரண்ட்ஸ் எதுவும் கைடன்ஸ் கொடுக்க விரும்புறீங்களா? அதாவது இப்படி நீங்க பசங்களை விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களே படிச்சிருவாங்க, இல்ல அந்த மாதிரி ஏதாவது கைடன்ஸ், ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்றீங்களா? பார்த்தாலும் இது படிக்கிறதுன்னு சொன்னாங்க, அவங்க போக்கில விட்டுட்டாலே. சஞ்சித் நீங்க சொல்லுங்க, நம்ம ஜூனியர்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, நாங்க வீடியோவே பார்த்துட்டு இருந்தா எப்போ படிக்கிறது அப்படின்னு கேட்கணும். சோ நீங்க எப்படி வீடியோவை பார்த்துட்டு படிச்சு சென்டம் வாங்க முடிஞ்சது, பிசிக்ஸ்ல 99 வாங்க முடிஞ்சது உங்களால? வீடியோ பார்க்கறதுக்கான காரணமே நமக்கு கான்செப்ட் வந்து புரியாத கான்செப்ட். நம்ம ஸ்கூல்ல ஏதாவது புரியாத கான்செப்ட் வந்து நம்ம வீட்டுல வந்து நமக்கு தெரிஞ்ச யூடியூப் சேனல்ஸ்ல அந்த வீடியோ பார்த்து கத்துவோம். அந்த ஒரு வீடியோல நம்ம வேற எங்கேயும் கான்சென்ட்ரேஷன் நம்ம தவிர நம்ம அந்த ஒரு வீடியோல என்ன சொல்றாங்க கான்சென்ட்ரேஷன் பியூரா கொஞ்சோம்னா நமக்கு அந்த வீடியோ முடியவே அந்த கான்செப்ட் போகும். அதுக்கடுத்து நம்ம ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும், நமக்கு தெரியும். ரிப்பீட்டடா ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு அது நல்லா. சோ பசங்களா, சஞ்சித் சொன்னதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம யூடியூப்ல வீடியோ பாக்குறதோ அல்லது இமெயில் வீடியோ பாக்குறதையும் தாண்டி நம்ம ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா கண்டிப்பா சென்டம் உறுதி அப்படின்னு. ஏன்னா இவ்வளவு கஷ்டமான ஒரு கொஸ்டின் பேப்பர்லயே சென்டம் எடுத்திருக்காங்கன்றப்ப டெஃபினட்டா அடுத்தடுத்த வருஷங்கள்ல வரக்கூடிய கொஸ்டின் பேப்பர்லாம் ஈஸியா இருக்கும். நம்மளோட சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸும் நீங்க பாக்குறப்ப ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.